அகிலாண்ட ஈஸ்வரி பிரம்மாண்ட நாயகி உலகத்தை கட்டி காக்கக்கூடிய உலக நாதா அம்மா தாயே ஆயிரம் கண் படைத்தவளே தாயே முரடு பிடிக்காத முலக கவி அம்மா காளி தேவி அம்மா உருக்காத காளி தேவி அம்மா காக்காத கருமாரி அம்மா ஆதி வச்ச முட்டை ஆதி வச்ச முட்டை சுந்தரியே வந்தரியே நீ மாறே நீ நாரே ஆனாய் மலையாய் என்னவயிர் என்னவாயோடு நிலினி சூரர்களை கருவறுத்து கதிர்காம வடிவேலனை பெற்றெடுத்து சதுர்மகளை என்றவாரி மாயனிடே தங்கை நீ பரமனிடமாய் நீ மயோடத்தில் நின்ற உமையே அவருடைய திருசோழ இடதுகையே கவாலம் காட்டு கூச்சலிட்டவாளி கோடி முட்டை கண்ணழகி கோடாளி பல்லழகி அமைவ செம்ப டமுடி அழகி செம்பட பின்னாடா கால தங்கையால 5-2 பேரும் அவரவாடி ஒரு விளத்து நீராடி அவளுக்கு புயல் பூத்ததை அடி வர வேண்டும் அவனுக்கு அலறி அலறி கிளிகள் பறக்கும் பக்கத்தில் நிற்கிறது
ஈஸ்வரியே என்னை கால வந்து கோவில் கொண்டு குங்குமக்காரி. நீங்களே பயந்து அப்படியே நில்லு, அப்படியே நடக்கிற. டேய் போ வா வா. அம்மா தாயே நில்லு 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 நில்லு, அப்படியே நில்லு. யாரும் பிடிச்சி ஆள் இல்லைங்க, நில்லு நில்லு அப்படியே. தலைமகளே ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தில் திருமகளே ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தில் தலைமகளே கடை கண்ணாலே காத்தரே அன்னை ஒன்றன் சொன்னது அறிவுகள் ஒன்றாய் கோரிடுவோம். அன்னை ஒன்றன் சன்னதையில் அனைவரும் ஒன்றா கூடிடுவோம். அம்மா அன்னை ஒன்றன் சொன்னது அறிவுகள் ஒன்றாய் கூடிடுவோம். அம்மா ஒன்றன் பொன்னறியே அறிவிடமோ சரணடையோ தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி தாயே கருமாரி. சிங்கார மாரியம்மா சிங்கமுமே வாழருக்கு சிங்கார மாரியம்மா வந்து வர கண்டிருவ எங்க குலதெய்வமம்மா வந்து வர கண்டிருவ எங்க குலதெய்வமம்மா தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி உடனே மஜமாரி தாயே கருமாரி. அகிலாண்டு ஈஸ்வரி பிரம்மாண்ட நாயகி உலக வா நான் பாத்துறவா நீ ஏன் பயப்படுற அங்கற வா. ஒரு பெண்ணுக்கு நேரக்கூடாது கருவில் எனக்கு நேர்ந்தது. இதைப்போல் நீ ஒரு பெண் தானே. இந்த நிலைமை பார்த்தாயா தாயே? மகளே வா. இருவரும் ஏன் சென்று வரலாம். 2 பேரும் எல்லாம் பிடிச்சி இது ஒரு குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கு. நீதான் வர வேண்டும். அரக்கன் மீது அழைப்பு தயவுசெய்து சொல்றேன், யார் மேல சாமி வார்த்தாண்டா போயிடுங்க. சாமி வராம இருந்தா போயிடுங்க. இல்ல புரிய முடியாது. இல்ல அம்மனை ஹலோ சார் 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 அன்புக்குரிய பிரியவர்களே நாடக சார் சார் எல்லாம் அமைதியா உட்காருங்க, நம்ம உட்காருங்க. என்ன சார் நாடகம் இருங்க இருங்க.
ஏய் அடே அங்க மேலே பார் மரியாதையா இருக்கணும். வாடா போடா நின்னாச்சுடா மரியாதை கேட்கணும். வாடா போடா. ஆமா டேய் டேய் என்றாலே ரூபேஷ் ஆமா வந்திருப்பது யாருன்னு தெரியல. யார் இது? இருவரும் நீங்க ஆணும் ஆடி விடுவீங்க. ஏய் வாடா உள்ள. ஏய் வந்திருப்பது யாரு தெரியுதா? யார் அவ? இவ அகிலாண்ட ஈஸ்வரி இருடா மாண்ட நாயகி இருடா. ஆதி சக்தியிலே உருவான ஆதி சக்தி. ஐயோ ஆதி சூத்தியா? ஏய் ஆதி சக்திடா. இருடா. அந்த அங்காள பரமேஸ்வரி வந்திருக்காளா? இந்த கடி வாங்கி வந்துட்டியா? அத ஊசி போட்டு வந்து டேய் 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 இவங்க சொல்றாங்களே அங்காள பரமேஸ்வரி வந்திருக்காளா? நானே வெச்சு குடும்பம் தான் 16 வருஷம் அவளே ஒண்ணு அந்த பரமேஸ்வரிய அவளே அவன் நம்மள வருகிறா. ஆமா கோழி முட்டை கண்கள் கோர பற்கள் அகார உருத்தோட வந்திருக்காளே. எதுக்கு வந்துக்கிறா தெரியல? எதுக்கு வந்துக்கிறா? இப்ப இவன் கொல்லுவாங்க. யாரு? என்னையா? ஆமாடா. கொல்லவா? ஆமாடா. நீயா? ஆமா. நிச்சயமாக கொல்ல முடியுமா? அடிச்சு காத்தடிமா கை தரமே காத்தகியே எண்ணிட. காத்தடிமா கை தரமே காத்தகியே எண்ணிட. இந்த நேரம் புத்தனுக்கு எந்த வகையில் இந்த நேரம் புத்தனுக்கு எந்த வகையில் காத்தடிமா கை தரமே காத்தகி யாரு? நானே உன் பாதத்திலே நான் விடுமாடி. அடே வாய முறி உன் கதையை சொன்னா நான் சொன்னப்பா உன் பாதத்துல உரிப்பிச்சாரு. உன் கேல நாம வேணுமா? ஏய் அப்படிப்பட்ட பரம்பரை இல்ல எங்க பரம்பரை. வேற என்ன பரம்பரை? போன மதா சொல்லு உன் பாதத்துல உயிரும். ஆமா உலகத்துல முகமது தோனி யாரு தெரியுமா? தோன்றது யாரு? இப்பதான்டா. இவளா? ஆமா உமா மகேஸ்வரே ஓம் சக்தி. என்ன ஓம் மந்திரத்தோட பிறந்த இப்பதான்டா. எப்படி பிறந்தா தெரியுமா? எப்படி பிறந்தா? வானத்துக்கு பூமிக்கு அகோர உருவத்தோட. ஐயோ சொன்ன வெற்றியை கேடு. ஏன் சொல்லணும்? சரி சொல்லலாம் வா போலாம். ஏய் இல்ல சொல்லிதான் நான் உனக்கு. ஆமா நான் சொல்றேன். டேய் பிறந்த உடனே உங்களுக்கு காம பசி அதிகமாகி விட்டது. இதோட பிறந்த இவதான். பிறந்த உடனே காம பசி அதிகமாகி விட்டது. காம பசி ஒண்ணும் செய்ய முடியல. என்ன பண்றது? என்ன பண்ணு காமத்தை அடக்கணும் வச்சு என்னெல்லாம் பண்ண தெரியுமா? டேய் கொட்டாடுது காம பசி தீர்க்க என்ன செய்யணும்? ஆண்மக்கு வேணும்ல வேணும்ல வேணுமா? என்ன செய்தா தெரியுமா? செடியை படிச்சா கொடியை படிச்சா மலையை படிச்சா அனைத்தும் படிச்ச பிறகு படிச்ச உடனே செடியை புடிச்சு தேய்க்கிறாமா மலையை போய் தேய்க்கிறா. அப்போட காம பசி அடங்களுக்கு அந்த அளவுக்கு காம வெறியவளுக்கு என்ன செய்யலாம் தெரியுமா? ஓம் என்ற மந்திரம் பிறந்த வச்சு ஓம் என்ற ஒரு புடி மண்ணை எடுத்தார். ஓம் என்ற மந்திரத்தை சொன்னார். சொன்ன உடனே ஒரு உருவம் தோன்றியது. ஒரு உருவம் தோன்றியது. அந்த உருவம் தோன்றிய உடனே அந்த உருவம் என்ன குறியது? கச்சேரிக்கு ஓடுற உருவத்தை காம வரி வச்சவனுக்கு அந்த கச்சேரிக்கு ஓடுற உடனே அந்த உருவம் கட்டுதல் குறியது அம்மா என்று அழைத்தது. அம்மானு அம்மா யாரு அது? அம்மா அம்மா என்று அழைத்தது யாரு? யாரு இப்ப யாரு கேக்குற? யார் இந்த பிள்ளை? யார் இந்த பிள்ளை? யார் இந்த பிள்ளையார்? யார் இந்த பிள்ளையார்? அதே நான் பானை வைத்து போயேன். சோன விட்டு பிள்ளையாரு நான் முச்சதில இருப்பேன். அதான் டேய் கல்யாணம் ஆகாம உட்காந்தீங்களா? ஆமா முந்திசி போறதவன். டேய் முத பேர் வச்சு பிள்ளையார் இவன் தான்டா. ஏய் இவ காட்டா தலையாடிக்கிறா. என்ன செய்ய போற? தலை வராட்ற வந்தனா வச்சுக்க 2 கூறு போட்டு வந்துரும் தெரிஞ்சுக்க. ஏய் நமக்கு எல்லாம் பருப்பு வேவாதீங்க. எனக்கு அதிக பேர் இருக்கிறாங்க எங்களை புடிச்சிருவோம். டேய் அது மட்டுமா என்ன செய்யலாம் தெரியுமா? காமவசி தீர வேண்டுமே மறுபடியும் ஒரு குட்டி மண்ணை எடுத்தார். ஓம் என்ற மந்திரத்தை சொன்னார். மறுபடியும் உருவம் தோன்றியது. அந்த உருவத்தை கட்டடிக்க ஓடுறவன் ஓட உடனே அந்த உருவம் பற்றி என்ன கூறியது? தங்கா என்று அழைத்தது. தங்கா சொல்றவன் யார்? அவன் ஸ்டீபன் நாராயணன் அந்த ஏரிமலையான். அது கைமுந்தி பையன் சோதா பையன் அந்த பொட்ட பையன். அந்த பொட்ட பையனை அண்ணனா ஏத்துட்டாங்க. பிறகு 3வது மறுபடியும் ஒரு புடி மண்ணை எடுத்தார். ஓம் என்ற மந்திரத்தை கூறினார். அப்போ உருவம் தோன்றியது. அந்த உருவம் அப்படி என்ன கூறியது? பெண்ணே என்று அழைத்தது. யார் தெரியுமா? யார் தெரியுமா? டேய் அவன் வந்து ஈஸ்வரன்.
பரமேஸ்வரன். ஆமா ஆமா அவன் கஞ்செல்லாம் அடிப்பானப்பா அவன் அவனா அவனால தான் இப்படி எல்லாம் குடிக்கிறாங்க எல்லாருமே. குச்சிப்புடி தேகர அவசியம் என்ன செய்யறா தெரியுமா? பெண்ணை என்று அழைத்த உடனே சாப்பிட நம்ம சுத்தி சுத்தி பாக்குறாவா. ஏய் ஏதோ சொல்லிட்டு செய். எப்பா அவ சிரிப்பா நம்பாதீங்க, ஏமாத்திட்டு வந்துருவா, என்ன கச்சிருவா சாமி கையெழுத்து ஜென்மத்தை தூசி பல செய்வேன். இப்ப ஜென்மத்தை சிரிக்கிறார். எதை கேட்டா தேவ ரகசியமா, தேவர்கள் மட்டும் ரகசியமா சிவன் சிவன் பாத்தோன்னே பெண்ணை அழுத்த உடனே இவன் கட்டணிக்கு ஓடுறான். பெண்ணு சொல்லியாச்சு, காம வெறியாச்சு, கட்டணிக்கு ஓடுற உடனே சிவன் என்ன புரியா தெரியுமா? அவன் நெற்றிக்கு வந்து சிவனை சுட்டி இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க சிவனுக்கு தான் முக்கணனு. முக்கணனு பிறந்தவன் இவதான்டா. இவதான் அவனா முக்கணனு பிறந்தவன். முக்கணனு பிறந்தவன் இவதான். சிவன் என்ன புரியா தெரியுமா? பெண்ணு மூன்றாவது கண்ணால் பட்டது என்ன சுட்டேரிக்கிறது. ஆமா, அதுக்கு என்ன செய்யணும் கேட்டா, கேட்டதற்கு மூன்றாவது கண்ணால் பட்டது எனக்கு கொடுத்தால் இருவரும் ஒன்றா சேரலாம், உல்லாசமாக இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். சொன்ன உடனே என்ன செய்தா தெரியுமா? என்ன செய்தா தெரியுமா? கொஞ்சம் கூட பால் மாறவ உடனே கண்ணை பிடிக்க கொடுத்தாங்க. அதுதான் சொல்லுவாங்க காதலுக்கு கண்ணுலன்னு. ஆனா அது பழமொழிடா. காதலுக்காக கண்ணை பிடிக்க கொடுத்தா ஒரே சொறி நின்னு பேசணும். வேற யாரா வச்சுக்கோ. யார் தெரியுமா? எல்லா வித்து கத்துன்னு வந்தவன் தான் நானு. மலையனூர் போய் கத்துன்னு வந்துக்கிறேன். சரி, மலையனூர் வந்துதான் மலையாளம் பகவதிக்கிட்ட போய் கத்துன்னு வந்துக்கிறேன். அது அதான் மலையாளம் சொல்றது மலையனூர் ரெண்டுக்கிறோம்பா. உடனே நாக்கு செழிப்பாயிடுச்சு. என்ன பண்ண போறேன்? நீ அடே அரிசி கொள்வேன் இங்க வாடா. டேய், ரோட்ல போறோம், ஒரு பொருள் அட்டை யாருக்கு சொந்தம்? ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிறோம். ரோட்ல போறோம், ஒரு பொருள் கட்சா ரெண்டு பேரும் சொந்தம் தானே? ஆமா, பாதி பங்கு தானே. ஏன்டா அது அவன் செத்தா நீயும் சாவணும், நீ தானே சாவணும். நீயும் சாவணும் தானே? அப்ப நம்ம போடுற நான் சாவுவான். ஆனா அவளோட கறி வாங்கி சாவ மாட்டான். ஆமா, கஷ்டப்படுறா போவா. தொண்டெல்லாம் புண்ணாய் போய் பாண்டிச்சேரியில கஷ்டப்பா தலை பூச்சியா. சரி, நல்லா தான் கோய் நான் தான் குத்தான். அது 2 கோயா குத்தாங்க பாண்டிச்சேரியில. நைட்டு 1 மணிக்கு குத்தாங்க ஒரு கோய். அது சின்ன கோழி குஞ்சா குத்திருக்கீங்க நீங்க. அது இல்ல, இப்ப நேத்து பண்ணுமே ஒரு கோழி 12 மணிக்கு குத்தல, காலைல குத்தல. ஏன் கைது பூச்சி கச்சா கோழி பூச்சி கிடையாது. வா வந்தா நான் கோத்தியா மாறிச்சு. ஏண்டா? இல்ல வாய் தவறி நீ மாறிடுதா? சரிங்க வா. சிவனுக்கு 3வது கண்ணை பிடிங்க கொடுத்த உடனே என்ன ஆகுது தெரியுமா? நெத்தில இருந்து உதிரம் சிவன் பார்த்தா என்ன செய்ய தெரியுமா? ஒரு சிட்டிக்கு மண்ணை எடுத்தான், நெத்தில வச்சான். வச்ச உடனே உதிரம் மட்டும் நின்று விட்டது. அதான சொல்லுவாங்க, அன்று முதல் இன்று வரை பெண்கள் அனைவருமே திலங்க வைக்கிறாங்களே பொட்டு. அந்த பொட்டு ஆனதே இவ்வளவுதான்டா. ஏன்டா என்னடா ஆகுற எல்லாத்தையும்? அந்த பொட்டு வைக்கிறது காரணமே இவதான். அந்த நெத்தில வச்ச உடனே அது உருவாக்கப்பட்டது. எங்க போகுது? உச்சி வழியாக மேல போகுதுடா. உச்சி வழியா. ஆமா. டேய், மறுபடியும் சிவன் பார்த்தா சித்திக்கு மண்ணை எடுத்தான், உச்சில வச்சா நின்று போச்சுடா. அத பாரு. இந்த அந்த போது இந்த குழந்தைங்க பிறந்த உடனே அதில் உச்சி இருக்கும். கொடுக்குறதா? எனக்கு 2 கித்துக்கா அப்படின்னா 2 பொண்டாட்டி சொன்னாங்க. சொல்லுவாங்க ஒரு உச்சி தான் இருக்கும். உச்சாகப்பட்டது வந்தது காரணமே இவதான். அதுக்கு இவதான் காரணம். உச்சில வச்ச உடனே அந்த உதிரப்பட்டது. இவன் யோனி வழியாக வருகிறாங்கடா. ஏன் பயப்படுறவா? நாங்க என்ன பையா? நாங்கவா? வா பயப்படாத. யாரா சாவறது? நான் பாத்துறவா.
இவன் யோனி கலைகள் தான் பேசு என்ன பண்றது இவன் யோனி போன உடனே பார்த்தா சிவன் அந்த மேல பெண்களை பாரு மாதவிடாய் 6 நாள் 3 நாள் 5 நாள் 7 நாள் 8 நாள் 9 நாள் மாதவிடாய் வந்தது காரணமே இவதான். ஏன் தெரியுமா? அந்த வச்சது சிவன் ஆண்களோட பெண்கள் வீரத்துல ஜாஸ்தியா, வீரத்துல பெண்கள் அதிகம். அந்த ஆணவம் இருக்க கூடாது, பெண்கள் எப்பவுமே சரி ஆணை கீழே தான் இருக்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த மாதவிட வர வச்சது. ஆமா, அப்படியாப்பட்ட இவ என்ன வந்து கொல்வானா? அடே எவனடா எவனடா அவங்க சாப்பிட்டு தூங்கிட்டாங்கடா தூங்கிட்டாங்கடா. எவனடா எவனடா என்ன எதிர்ப்பது? எவனடா 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 எதிர்ப்பது? எவனடா எவனடா? ஏய் உனக்கு ஏய் வாடா வாடா. சேர்ந்துரு இல்லன்னு வச்சுக்க ஒரே சேர்ந்துருவேன். சொல்லிக்கிறேன் செஞ்சு சொல்றேன், காலில் வந்து மன்னிப்பு கேட்டு. அம்மா தாயே, நாடகம் அந்த மாதிரி நான் பேசலம்மா தாயே, ஊருக்காரங்க அந்த மாதிரி பேச சொன்னாங்க. ஏதா இருந்தாலும் சரி என் குடும்பத்தை விட்டுருமா, நான் குழந்தை குட்டிக்காரன் புள்ள குட்டிக்காரன், ஏதா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நீயே பாத்துக்க எல்லாரையும், என்ன விட்டுருமா தாயே. மகனே என் பாத சிறு பாதத்தை போட்டான் ஊருக்கு சரிங்க. அப்படியா? அப்படியே ஆகட்டும் தாயே, அப்படியே ஆகட்டும். மகமாயி அம்மா தாயே கருமாறி அருள தோடு அம்மா அருள மாறி தருகிறா, அருளாத்து மாறி அம்மா அருள்வாரி தருகிறா. அம்மா எங்க மட்டும் மகமாயி அம்மா தாயே கருமாறி கருணை உள்ளத்தோடு அருளாறு உருவாகி வருகிறார். அருளாத்தே சரி மகமாயி அம்மா தாயே மகமாயி.
வணக்கத்துக்குரிய ரசிக பெருமக்களே, எங்கள் கோழியம்மன் நாடக மன்றம் பெருமையுடன் வழங்கிய உறவுகள் பிரிவதில்லை என்ற நாடகம் இந்த காட்சியோடு முடிந்தது. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வாழியவே